ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆற்றுக்கால் பகவதி அம்மனோட பொங்கல் திருவிழாவை பற்றி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடவுளின் ஆட்சியும் இயற்கையின் ஆட்சியும் ஒரு சேர அமைஞ்சிருக்கிற கேரளா ஆட்டுக்கால் பகவதி அம்மனோட பொங்கல் திருவிழா தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற அம்மன் கோயில்கள்லாம் அதோட பேர் சொல்லுவோம். உதாரணத்துக்கு மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, திருக்கடவுர் அபிராமின்னு சொல்லுவோம். அது மாதிரி கேரளா இருக்கிற அம்மன் பேர்கள்லாம் பொது பெயரான பகவதி அம்மன் சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இந்த ஊர் பெயரை சேர்த்து திருநாமமாக அழைக்கப்படுறாங்க. அதனால தான் இவங்களுக்கு ஆற்றுக்கால் பகவதி அம்மன் சொல்லிட்டு வந்திருக்கு. இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேரளாவை தலைநகரமாக கொண்ட திருவனந்தபுரத்தில் இருந்து இருக்குது. இது திருவனந்தபுரத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் அமைஞ்சிருக்காங்க. இதோட தலப்புராணம் பார்த்துடலாம். சிலப்பதிகாரத்தில் வர்ற மதுரையை ஆட்சி செஞ்ச பாண்டிய மன்னன் கண்ணகிக்கு தவறான நீதி வழங்குறதுனால கண்ணகி மதுரை தீக்கதையாக்கின பேக் டு பேக் ஸ்டோரி எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க மதுரையை எரிச்சிட்டு தெற்கு திசை நோக்கி சேர நாடான இப்போ உள்ள கேரளாவுக்கு வந்திருக்காங்க. கேரளாவில் கொடுங்கூர்ன்ற இடத்துக்கு கண்ணகி தேவி இங்கே ஆற்றுக்கால் பகவதி அம்மனை காட்சி தராங்க. ஆற்றுக்கால் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால ஆற்றுக்கால் பகவதி அம்மன் ஆச்சு. நாளடைவில் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் ஆட்டுக்கால் பகவதின்னு அறிவிச்சு கோயிலில் பெண்களின் சபரிமலைன்னு அழைக்கப்படுறாங்க. ஆட்டுக்கால் பகவதி அம்மனோட பொங்கல் திருவிழா மாசி மாதம், அதாவது மலையாளத்தில் கும்ப மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பூர நட்சத்திரத்தில் பொங்கல் திருவிழா கொண்டாடுறாங்க. இது 10 நாள் திருவிழா. விரதம் இருந்து காப்பு கட்டி பொங்கல் திருவிழாவை கொண்டாடுறாங்க. ஜாதி மத பேதமின்றி அனைவராலும் இந்த பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதை பொங்கலா பாயாசம்னு சொல்லுவாங்க. முதல் நாளே இந்த மாதிரி களை அமைச்சு வச்சுட்டு மறுநாள் காலையில் புது பானையில் பொங்கல் செய்வாங்க. அதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் பொங்கல் செய்கிறனால இந்த ஆட்டுக்கால் பகவதி அம்மன் பொங்கல் திருவிழா கின்னஸில் இடம்பெற்றிருக்கு. நம்ம பகவதி அம்மன்கிட்ட என்ன வேண்டுதலை கோரிக்கையாக வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்குன்ற ஒரு நம்பிக்கை. ஒரு சில பேர் 101, 1001ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எண்ணிக்கையில் பொங்கல் வைப்பாங்க. இந்த திருவிழா கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் இருக்கிற எல்லாருமே கொண்டாடுவாங்க. இதுதான் எனக்கு முதல் வருஷம் எங்கள் அண்ணா வீட்டில் பொங்கல் வச்சுருந்தாங்க. அங்கே தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இது போகிற வழியில் எடுத்தது. பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லோரும் ஒரு சேர ஒரே மாதிரி மண் பானையில் தான் பொங்கல் வைப்பாங்க. அதே மாதிரி நிறையதுன்னு சொல்லிட்டு கேரளா சாரி உடுத்தி தான் பொங்கல் வைப்பாங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமான ஒரு பொங்கல் திருவிழா. வழி நெடுக்க இருபுறமும் பெண்கள் பொங்கல் வைக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது 10:30 போல் தான் ஆரம்பிக்கும். மதுரையில் எப்படி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு 10 நாள் சித்திரை திருவிழாவோ அதே மாதிரி இங்கே பகவதி அம்மனுக்கு 10 நாள் திருவிழானா பொங்கல் திருவிழா. ஃபஸ்ட்டு கோயில் அடுப்பில் தான் பொங்கல் வைப்பாங்க. அந்த தீயை வாங்கி பனை ஓலையில் வாங்கி எல்லோரும் அதை ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் பொங்கல் வைப்பாங்க. பகவதி அம்மனே நம்ம கூட பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு ஐதீகம். இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு திருவிழான்னு சொல்லலாம். இப்போ நம்ம பொங்கல் வைக்கிற இடத்த ரீச் ஆயாச்சு. வெளியே பகவதி அம்மன் ஃபோட்டோ வச்சு அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெருப்பை ஷேர் பண்ணி அவங்கவுங்க அடுப்பில் வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் இதோட நடைமுறை. இப்போ பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே திருவனந்தபுரமில் பொங்கல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டர் வச்சு அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுறாங்க. ஆனால் நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றி அது பொங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு பொங்கல் வைப்போம். அது மட்டும் கொஞ்சம் லிட்டில் டிஃப்ரென்ஸாக இருக்கும். மித்தபடி எல்லாமே ஒன்று தான். இப்போ நல்லா தண்ணி காஞ்சிருச்சு. அண்ணாவோட ஒய்ஃப் அண்ணி தான் அரிசி போட்டுட்ருக்காங்க. கேரளா மட்டை பச்சரிசியில் தான் பொங்கல் வைப்பாங்க. மட்டை ரைஸ் வேக கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் பச்சரிசி மட்டை ரைஸ் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ அரிசி போட்டாச்சு. பின்னாடி நிற்கிறவங்க அண்ணியோட அம்மா. இப்போ பொங்கல் நல்லா பொங்கிருச்சு. அரிசி வெந்ததுக்கப்புறம் மருதம் சேர்க்குறாங்க. மருதம்னா வெல்லம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்க்குறாங்க. தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 3 வாழைப்பழம் போல் கட் பண்ணி அதையும் சேர்த்துடுறாங்க. இந்த பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஃபைனலாக
நெய் ஊற்றுறாங்க. அப்புறம் ஏலக்காய், அண்டிப்பருப்பு, உணக்க முந்திரி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்றாங்க. இப்போ பொங்கல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னது வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து 2:30 போல் தான் பூஜை. இதுக்கு நடுவில் மண்டாப்பம் சொல்லிட்டு அது வந்து விருப்பப்படுறவங்க செய்வாங்க. இதுக்கு ஊடாலே நடுவில் வந்துட்டு நார்த்தங்காய் வெல்லம் வந்து கொடுத்தாங்க. அப்படின்னா வந்துட்டு லெமன் ஜூஸ் ஒரு 2 டைம்ஸ் கிட்ட லெமன் ஜூஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கல் வச்ச சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இட்லி செட்டில் வந்து மண்டப்பம், அப்புறம் இன்னும் வந்துட்டு 2-3 கொழுக்கட்டைலாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போன்றது வேறு இல்லை, கொழுக்கட்டை தான். அப்புறம் அன்னதானம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேரளா மட்டை ரைஸ், சாம்பார், எல்லா காயும் போட்ட அவியல், முட்டைக்கோஸ் துவரன், மாங்காய் அச்சாறு, பைனாப்பிள் புளிச்சேரி. இதான் வந்துட்டு கேரளா மீல்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. முட்டைக்கோஸ் துவரன்றது முட்டைக்கோஸ் பொரியல், மாங்காய் அச்சாறுன்றது ஊறுகாய், பைனாப்பிள் புளிச்சேரின்றது மோர் குழம்பு மாதிரி. இப்போ 2:30 ஆயிடுச்சு. சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காண்டி பூசாரி வந்துட்டு போற்றி, அதாவது மந்திரம் ஓதிட்டு வந்து புனித நீர் தெளிப்பாங்க. அப்புறம் வந்துட்டு பூ போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம பகவதி அம்மனுக்கு நெய்வேத்தியம் சாத்தி பொங்கல் திருவிழா வந்துட்டு முடிஞ்ச மாதிரி. எல்லா பானைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து புனித நீர் வந்து தெளிப்பாங்க. எல்லாரும் அங்கே ஆற்றுக்கால் பகவதி அம்மனில் போய் பொங்கல் வைக்க முடியாதுல்ல, அதனால் அந்தந்த ஏரியாவில் அவங்க வசதியான இடத்துல வந்து பொங்கல் வச்சு சாமியை வந்து வழிபடுவாங்க. பொங்கல் பண்ணி முன்னாடி இந்த மாதிரி பழம், பொரி இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஃபைனலாக நல்லபடியாக பொங்கல் திருவிழா வந்து நிறைவு பெற்றுச்சு. சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் அது நைட்டு எடுத்தது நம்ம வீட்டுக்கு வெளியே தெரு ஃபுல்லாக வந்துட்டு கார் லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராகவே இருக்கும். இது மாதிரி எல்லா தெருவுலையுமே ஃபுல்லாக லைட் போட்டிருப்பாங்க. ரொம்பவே ஜெகஜோதியாக இருக்கும். நம்ம ஹவுஸ் ஓனர் வீட்டில் வந்து திருக்கன்னு வச்சுருந்தாங்க. சாமி வந்துட்டு வீதி உள்ளே வருவாங்க. குழந்தைகள்லாம் அழகாக அம்மன் வேஷம் போட்டுட்டு வருவாங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மதுரை சித்திரை திருவிழா அப்போ பெண் குழந்தை எப்படி மீனாட்சி அம்மன் வேஷம் போடுறாங்களோ அது மாதிரி இது மாதிரி எல்லா தெருவுலையும் சாமி வந்துட்டு ஊர்வலம் வருவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மா சாமி பிரசாதம் வந்து கொடுத்துருந்தாங்க. இலையில இருக்குல்ல, அது வந்து திரளி கொழுக்கட்டை. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து அந்த கொழுக்கட்டை வந்து இலைக்குள்ளே வச்சு மடித்து இட்லி பானையில் வச்சு அவிப்பாங்க. இதுவுமே அவங்க வந்து கோயிலில் தான் செஞ்சுருக்காங்க. பொங்கல் வச்சதுக்கப்புறம் வெல்லம், ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் அது வந்துட்டு மண்டாப்பம். இது வந்துட்டு எப்படி செய்வாங்கன்னு தெரியாது, ஆனால் இதுலேயும் மண்டவெல்லம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு பொங்கல் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் அன்றைக்கி சாமிக்கு வந்துட்டு நெய்வேத்தியம் வந்து படைப்பாங்க. ஆற்றுக்கால் பகவதி அம்மன் 4 கையிலையும் சூலாயுதம், வாள், கங்கலம், எலும்புக்கூடு, கேடயம் வச்சு காட்சியளிப்பாங்க. உங்கள் காலுக்கு கீழே நாக்குத்தல்னு பூதகலம் வந்து காட்சியளிக்கும். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நீங்களும் திருவாண்டம் வந்தீங்கன்னா ஆட்டுக்கால் பகவதி அம்மனை ஒரு நாள் வந்து தரிசனம் பண்ணுங்கள். அந்த நாள் அன்றைக்கி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப சந்தோஷமாக போச்சு. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மித்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஏதாவது தவறுதலாக சொன்னால் மன்னிச்சிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.